பாஜக ஏன் பேசாம இருக்குன்னு கேட்பாங்க. இடி இவ்வளவு ஆக்ஷன் எடுக்கும்போது நீங்க இந்த இஷ்யூல பிஜேபி அக்ரஸிவா போய் தான் ஆகணும். அதுல போகும்பொழுது அவங்க போராட்டம் நடத்தும். அவங்க என்ன, அவர் அண்ணாமலை சொல்றாரு, நீங்க இப்ப நேற்று கைதியானதுல எந்த சட்டப்பிரிவில் கைதி பண்ணாங்க? அதாவது சட்டத்தில் இருக்குது, நீங்க ஒன்னா சேர்ந்தீங்கன்னா அங்க அமைதிக்கு ஒரு இது வரும், அமைதி குறைந்து போயிடும், வன்முறை ஏற்படலாம் சொல்லி அது ஒரு சட்டத்தில் ஒரு பிரிவில் அவங்கள உள்ள தள்ளிட்டாங்க. அது பிரிவென்டிவ் அரெஸ்ட், அது அப்புறம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே நேரத்தில் இந்த போராட்டம் பப்ளிக் போராட்டம், அதை பாஜக புரிஞ்சுட்டாங்க. ஒரு ரெண்டு விஷயம் இருக்குதுங்க. ஒன்று, எதிர்கட்சியில எத்தனை எதிர்கட்சியில பார்த்தீங்கன்னா பாஜக தலைவர்களுக்கு இந்த மேட்டர் பெரிய மேட்டருங்கிறதுக்கு பல தகவல் வந்திருக்கு. மத்திய பாஜக தரப்புல இருந்து அதான் வருது, ரொம்ப பெரிய விஷயம் வந்துட்டு இருக்கு. இந்த மேட்டரை நீங்க விடாதீங்க, பப்ளிக்ல நீங்க முதல்ல இருங்க. எதிர்கட்சினா முதல்ல பாஜக தான் குரல் கொடுத்ததுன்னு ஒரு இருக்கட்டும். அதனால இது போராட்டம் பெருசா போகுது.